வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பாடம் 2 பண்டைய நாகரிகங்கள் என்ற பாடத்திற்கு நம்ம 1 மார்க் 2 மார்க் குறிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்வு செய்க. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் ஆ சித்திர எழுத்து. அடுத்து 2, எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாக்கும் முறை. ஆப்ஷன் இ மம்மியாக்கம். 3, சுமேரியரின் எழுத்து முறை கியூனிஃபார்ம் ஆகும். அடுத்தது 4, ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை. குதிரை மற்றும் இரும்பு. 5, சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை டேஷ் ஆகும். ஆப்ஷன் இ நடனமாடும் பெண். அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. அதில் எது சரி அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் இ 4 சரி. அடுத்தது 7க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 3 மட்டும் சரி. அடுத்தது 8க்கு பார்த்தீங்கன்னா இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மட்டும் உங்களுக்கு சரியானது. அடுத்ததாக 9க்கு பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் ஆ கூற்று காரணமும் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை என்பது சரியானது. அடுத்தது கோடிட்டிடங்களை நிரப்புக. டேஷ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவமாகும். ஸ்பிங்க்ஸின். அடுத்தது 2, எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை ஹைரோகிளிபிக்ஸ். அடுத்தது 3, டேஷ் என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணமாகும். ஹம்முராபியின் சட்டத் தொகுப்பு. 4, சவ் அரசின் தலைமை ஆவண காப்பாளர் லாவோட்சு ஆவர். 5, ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள சுடுமண் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். 1க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரி. அடுத்தது 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆ, அதை மட்டும் சரின்னு போட்டுக்காங்க. அடுத்து பொறுத்துக. பாரோ எகிப்திய அரசு. பாப்பிரஸ் ஒரு வகை புல். 3, பெரும் சட்ட வல்லுனர் ஹம்முராபி. அடுத்து 4, கில்காமெஸ் பார்த்திங்கன்னா பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம். அடுத்து 5, பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. அடுத்ததாக சுருக்கமான விடைகளி. 1, எகிப்தியர்கள் கலை கட்டிடக்கலையில் திறன் பெற்றவர்கள் விளக்குக. பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. பாருங்க, இங்கே இருக்க இந்த பேராவில் இதில் பாரோக்கள் ஆரம்பித்து ஆகும் ஒரு பாயிண்ட்டு. இங்கே பிரம்மாண்டமான அதுலேருந்து கடைசி வரைக்குமே குறிச்சிக்காங்க. இடையிலேருந்து ஒரு லைன் மட்டும்தான் விடுது, இல்லை இப்படி குறித்தாலும் குறிச்சிக்காங்க. இதுலேருந்து இது படிம வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, 73 அதிலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாயிண்ட். இதில் 3 பாயிண்ட் நான் குறிச்சிருக்கேன், பார்த்து கவனமாக குறிச்சிக்கோங்க. 2வது, சிகரெட்டுகளின் முக்கியமான பண்புகளை கூறு. பேஜ் நம்பர் 23. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது நகரின் மையத்தில், அதிலிருந்து கடைசி வரைக்கும் குறிச்சிக்கோங்க அந்த பேரா முழுக்க. அடுத்ததாக 3, ஹம்முராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும். பேஜ் நம்பர் 24. இங்கே பாருங்கள், இங்கே ஹம்முராபியின் சட்டத்தொகுப்பு தலைப்பு போட்டிருக்கு இல்லைங்களா, அதுலேயே குடும்ப உரிமைகள் அதுலேருந்து உள்ளன வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. கீழே பாருங்கள் கண்ணுக்கு கண் அதிலிருந்து அமைந்தது வரைக்கும் ஒரு பாயிண்ட். 2 பாயிண்ட் இருக்குது, குறிச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.